ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச புதினா புலாவும் கூடவே தொட்டுக்க ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான். இந்த ரெண்டு டிஷ்ஷஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த புதினா புலாவ் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு பாஸ்மதி அரிசி சேர்த்து இதை கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடும். இதை அப்படியே ஊறட்டும். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு நடுத்தரமான புதினா ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கூடவே 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை 8 முந்திரி சேர்த்து இதை லேசாக அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து 12 பல் பூண்டு 8 பச்சை மிளகாய் 9 ஊற வச்சு தோல் உரித்த இந்த பாதாம் சேர்த்தாச்சு. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிட்டு இதை வதக்கணுன்னா ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும், அதனால் வதக்குறோம். இப்போ க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க புதினாவை சேர்த்து கலர் மாறாமல் இதை வதக்கி சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 முறை அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு புலாவ் நம்ம தாளித்து எடுத்துருவோம். ஒரு குக்கரை சூடு பண்ணியாச்சு. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டாச்சு. அது கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டுருவோம். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு நம்ம முந்திரி கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புலாவுன்னு சொல்லும்போது பொரிச்ச முந்திரி மேலே தூவி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை தனியாக வச்சுருவோம். இந்த கலரில் இருக்கட்டும். 3 ஏலக்காய் 3 கிராம்பு 2 துண்டு பட்டை 2 மராட்டி மூக்கு 2 பிரியாணி இலையை சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு 1 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் கூடவே சேர்த்து நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்ல பச்சை வாசனை போக வதக்கிட்டு 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க அந்த மசாலா பாலை சேர்த்துட்டு இதில் நம்ம 2 கப்பு அரிசி எடுத்தோம், அதுக்கு 4 கப்பு அந்த மசாலா பால் சேர்க்குறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. ஒரு முறை நல்லா கலந்து உப்பை கரைச்சி விட்டுட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம். சூப்பராக கொதி வந்தாச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி தண்ணியை வடித்து எடுத்து சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லேசாக ஒரு கொதி வரும்போது இதை மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 2 விசில் வந்தாச்சு. அந்த ஸ்டீம் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதை பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ மேலே நம்ம பொரித்து வச்ச அந்த முந்திரியை சேர்த்துட்டு இப்போ லேசாக கலந்து விடலாம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே இது அரிசியாக சேமியாவான்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ நீளமாக உதிராக எவ்வளோ அழகாக பொலன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு லைட்டான க்ரீனாக அது பாருங்கள். அடி துளி கூட இந்த ஒரு அரிசி கூட அடி பிடிக்கலை. நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் நம்ம வேக வச்சுருக்க அந்த பதமும் அவ்வளோ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு போயிடலாம். ஒரு மீடியம் சைஸில் காலிஃப்ளவர் நான் எடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு தனியாக வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அந்த சுடு தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அதை கொதிக்க வைக்கக்கூடாது, வேக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரித்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்ல மசாலாவோட நல்லாவே பரட்டி விட்டுருவோம். ஒரு அந்த காலிஃப்ளவர் பூலையும் அந்த
மசாலா நல்லா இறங்கி இருக்கணும். நல்லா பரட்டி இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். அப்போ தான் இந்த காலிஃப்ளவரில் இந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை தூவி நல்லா ஒரு முறை பரட்டி எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான ஈஸியான காலிஃப்ளவர் ஃப்ரை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மெயின் டிஷ்ஷுக்கும் ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை அப்படியே சும்மா கூட சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு சொல்லவே தேவையில்ல, அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே சீக்கிரமாகவே பண்ணக்கூடிய இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மைல்டான ஒரு க்ரீன் கலரில் புதினா புலாவ் பார்க்கவே எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். பசங்க சாதாரணமாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி புதினா புலாவும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையும் செய்து தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.